தந்தை மகன் தூய ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். எங்கள் உள்ளங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடு எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கின்றோம். நீர் எங்கள் உள்ளத்தில் என்னதெல்லாம் இருக்கின்றதோ நீர் அறிவீர். நீர் அறிந்து எங்களை வெளிப்படுத்துவீராக. அந்தபடியே நாங்கள் உன் பக்கமாக திரும்பும் வண்ணமாக எங்களுடைய பொல்லாத காரியங்கள்லாம் எங்களை விட்டு விலகும்படியாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து அறிவீராக. உண்மையாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறந்து கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்புவீராக. நீர் சொன்னது போல உலகத்தில் உண்டாகிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தையே நான் தந்தேன் என்று சொல்லியிருக்கின்றீரே ஆண்டவரே. அந்த சமாதானத்தினால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய சமாதானம் என்றால் என்ன எங்களுக்கு போதித்தருவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமையடையட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன். நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். இயேசு யார்? பாகம் 18. யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு முறை அநேக வருடங்களாக அடிமையாக சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் சிறைச்சாலை காவலாளிகளுக்கு தெரியாமல் தப்பித்து வெளியேறுகின்றார். தப்பித்தால் போதும் என்று அவருடைய கண்களுக்கு தென்பட்ட ஏதோ ஒரு பாதையின் வழியாக ஓடுகின்றார். யாதொரு சிறைச்சாலை காவலாளிகளுக்கு தென்படாத இடம் வரைக்கும் ஓடுகின்றார். யாதொரு காவலாளிகளின் கண்களுக்கு தென்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முழு பலத்தையும் அறிவையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தி ஓடுகின்றார். இப்பொழுது அவருடைய பலம் சிறிது சிறிதாக குறைகின்றது. ஆகையால் அவரால் தொடர்ந்து பயணம் செய்ய இயலாது என்று உணர்கின்றார். இப்பொழுது அவருக்கு தேவை இளைப்பாறுதல். பின்பு தனக்கு வசதியாக சௌகரியமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இளைப்பாறுகின்றார். ஆனால் அவரின் உள்ளத்தில் ஒருவித பயம், வேதனை, ஏமாற்றங்கள், இழப்பு, தவிப்பு, அவமானங்கள் அவரை இப்பொழுது நிரப்புகின்றது. அவரின் சிந்தை தெளிவை இழக்கின்றது. சிந்தனை பலவிதமாக சிதறப்படுகின்றது. தனக்கு தானே கேட்டுக்கொள்கின்றார், நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? இதையெல்லாம் எனக்கு தேவையா?
இதுவெல்லாம் எனக்கு தேவையா? நான் மட்டும்தான் இப்படியாக வேதனைகளை அனுபவிக்கின்றேனே. எனக்கு ஏன் இந்த வேதனை? எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்படியாக பல கேள்விகளால் அவனுடைய எண்ணங்கள் சிதறுகின்றது. இப்பொழுது அந்த மனிதரின் உள்ளம் முழுவதும் இந்த வேதனைகள் நிரம்பிற்று. ஆகையால் அதற்கு மேல் அவர் உள்ளத்தில் வேதனை நிரம்ப இடம் இல்லாததால் அவரின் வாய் வழியாக பதறுகின்றார். இப்படியாக, எனக்கு சமாதானம் வேண்டும். எங்கே இருக்கின்றது அந்த சமாதானம்? யார் எனக்கு சமாதானத்தை தருவார்? எனக்கு சமாதானம் வேண்டும் என்று அந்த மனிதன் புலம்புகின்றார். எங்கே இருக்கின்றது எனது சமாதானம்? எங்கே நான் தேடுகின்ற சமாதானம் இருக்கின்றது? யார் எனக்கு அந்த சமாதானத்தை தருவார் என்று தன் இருதயத்தின் வேதனையினால் தன் வாயின் வழியாக அவள் பதறுகின்றார். உண்மையில் இந்த நிலை இந்த கதையில் வருகின்ற மனிதனின் வாழ்வோடு இத்தகைய நிலை இந்த கதையில் வருகின்ற மனிதனின் வாழ்வோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனைத்து சிறியோர் முதல் வயது முதிர்ந்தோர் வரையிலும் கேட்கின்ற கேள்வி, எங்கே எனது அமைதி? எங்கே எனது சமாதானம்? எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு அமைதி இல்லையே, என் உள்ளத்தில் நான் ஒரு வெற்றிடத்தை காண்கின்றேனே என்று அனைவரும் கேட்கின்ற அந்த சமாதானம். இந்த கதையில் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட நிலை நமது வாழ்விலும் நிகழ்ந்ததுண்டா? இந்த கதையில் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட நிலை நமது வாழ்வில் நிகழ்ந்ததுண்டா? நாம் சிந்திப்போம். இவைகள் அனைத்திற்கும் காரணம் அந்த நிகழ்வு. என்ன அந்த நிகழ்வு? அப்படி என்னதான் நடந்தது? உலகத்தில் படர்ந்திருக்கும் அனைத்து தீமைகளுக்கும், வேதனைகளுக்கும், அசுத்தங்களுக்கும், கொலை, கொள்ளை, விபத்து, மரண ஓலங்களுக்கும் காரணம்தான் என்ன? அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வு அப்படி என்னதான் நடந்தது? அன்று ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்தேறிய அந்த நிகழ்வு. ஆம், என்ன அந்த நிகழ்வு? அப்படி என்னதான் அந்த நிகழ்வு? அங்கே என்னதான் நடந்தது? சமாதானம் அல்லது அமைதி என்பது ஒரு பிரபலமான வார்த்தை. சமாதானம் அல்லது அமைதி என்பது நம் எல்லாராலும் பேசப்படுகின்ற பிரபலமான ஒரு வார்த்தையாகும். சமாதானம் அல்லது அமைதி என்பது கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமற்ற உண்மை இந்த உலகத்தில். காரணம், இன்றளவும் யாராலும் இந்த உலகத்தில் சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, அனுபவிக்கவும் முடியவில்லை என்பது போல தெரிகின்றது. அது உண்மையில் உண்மையாகும். மனிதர்களால் உண்டாகும் ஆபத்தும், இயற்கையினால் உண்டாகும் அபாயமும், கொந்தளிப்பும் நமக்குள்ளும், நமக்கு அருகிலும், நம்மை சுற்றிலும், நமக்கு அப்பாலும் இருக்கின்றது. மனிதர்களால் உண்டாகும் ஆபத்தும், இயற்கையினால் உண்டாகும் அபாயமும், கொந்தளிப்பும் நமக்குள்ளும், நமக்கு அருகிலும், நம்மை சுற்றியும், நமக்கு அப்பாலும் நடந்து வருகின்றது. தனிப்பட்ட அமைதி, குடும்ப அமைதி, உள்ளூர் அமைதி, தேசிய அமைதி, சர்வதேச அமைதி எங்கும் இல்லை என்போமானால் அது 100க்கு 100 உண்மையாகத்தான் இருக்க முடியும். இன்றளவும் தனிப்பட்ட அமைதியோ, குடும்ப அமைதியோ, ஒரு தனிப்பட்ட ஊரில் உள்ள அமைதியோ, தேசிய அமைதியோ, தேசமெங்கும் உள்ள அமைதியோ, சர்வதேச அமைதியோ, உலகம் முழுவதும் அமைதி எங்குமே இல்லை என்போமானால் அது 100க்கு 100 உண்மையானதாகத்தான் இருக்க முடியும். இன்றளவும் கொலை, கொள்ளை, விபத்து, வியாதிகள், தரித்திரங்கள், உயிரிழப்பு, வறுமை, வாக்குவாதங்கள், ஜாதி, இனம், நிறம் என்கின்ற பிரச்சனைகள்
ஏன் திருமணம் ஆகாத இருவருக்கு குழந்தைகள் சட்டவிரோதமாக பிறக்கின்றார்கள்? திருமணம் ஆகாத இருவருக்கு குழந்தைகள் சட்டவிரோதமாக இன்றளவும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். விவாகரத்து எல்லா இடங்களிலும் உள்ளது. எங்கு பார்த்தாலும் விவாகரத்து உலகம் முழுவதும் நடந்து வருகின்றது. மற்றும் விவாகரத்து நடக்காத இடங்களில் கல்யாணம் பண்ணினவர்கள் மத்தியிலே திருமணங்கள் இன்னும் முரண்படுகின்றன. இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்றனர். குழந்தை பெற்றவர்களும் அவர்களின் வாழ்க்கையிலே இன்னும் முரண்பாடுகளாகத்தான் இருக்கின்றன. விரோதம், வஞ்சனை, வரதட்சணைகள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றது இன்றளவும். காரணம், உலகத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும் என்கின்றோம். இந்த உலகத்தில் இது மிகவும் குழப்பமான உலகம். ஆம், இந்த உலகம் மிகவும் குழப்பமான உலகம்தான். ஆனால் மக்கள் எப்பொழுதும் அமைதி, நகரங்களில் அமைதி, சமூகங்களில் அமைதி, குடும்பத்தில் அமைதி, உறவுகளில் அமைதி, உலகில் அமைதி ஆகியவற்றை காண முயல்கின்றார்கள். மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே அமைதியை விரும்புகின்றார்கள். ஏறக்குறைய எல்லோரும் பிரச்சனைகளிலிருந்து அமைதியை நாடுகின்றனர். மன அழுத்தத்திலிருந்து, அச்சுறுத்தல்கள், பயம், பதட்டம், மனச்சோர்வு, விரக்தி, மோதல், வறுமை, வியாதி மற்றும் அனைத்து பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட விரும்புகின்றோம். எல்லாருக்கும் தேவை இந்த அமைதி, எல்லாருக்கும் தேவை இந்த சமாதானம். எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் அமைதி ஆகியவற்றை காண முயல்கின்றார்கள். நாம் தேடுகின்ற சமாதானம் அல்லது அமைதி இந்த உலகத்தில் கிடைக்குமா அல்லது உலகத்தால் கொடுக்க இயலுமா? நாம் தேடுகின்ற சமாதானம் அல்லது அமைதி இந்த உலகத்தில் கிடைக்குமா அல்லது உலகத்தால் கொடுக்க இயலுமா? இது ஒரு யதார்த்தமான கேள்விதான். ஆனால் இங்கே நமக்கு ஒருவர் சொல்லுகின்றார், நான் சமாதானத்தை தருகின்றேன், ஆனால் என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கும் சமாதானத்தை போன்றதல்ல என்கின்றார். இங்கே நமக்கு ஒருவர் சொல்லுகின்றார், நான் சமாதானத்தை தருகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே தருகின்றேன், ஆனால் என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கும் சமாதானத்தை போன்றதல்ல, அப்படியாக இருக்கவும் இருக்காது என்கின்றார். அப்படி என்றால் நாம் தேடுகின்ற சமாதானம் அல்லது அமைதி இந்த உலகத்தில் கிடைக்குமா அல்லது உலகத்தால் கொடுக்க இயலுமா என்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைத்து விட்டதா? ஏனென்றால் இங்கே ஒருவர் சொல்கின்றார், நான் சமாதானத்தை தருகின்றேன், அந்த சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது என்கின்றார். நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றேன் என்று சொல்கின்றாரே, அவர் யார்? நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றேன் என்று நமக்கு வாக்குறுதி தருகின்றாரே, யார் இவர்? ஆம், இவர்தான் இயேசு. என்னுடைய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கும் சமாதானத்தை போன்றதல்ல என்கின்றாரே. அப்படி என்றால் என்ன சமாதானத்தை இவர் தரப்போகின்றார்? யார் இவர்? இவர்தான் இயேசு. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றேன் என்று சொல்கின்றாரே, இவர்தான் அந்த இயேசு. ஆனால் நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தை கொடுக்க முடியாத, உலகத்தினால் கொடுக்க முடியாத, உலகத்தில் கொடுக்கிற சமாதானத்தை போல இருக்காது என்று சொல்கின்றாரே. யார் இவர்? ஆம், இவர்தான் இந்த இயேசு. யார் இந்த இயேசு? இன்றைய செய்திக்கு தொடர்புள்ள அனைத்து கேள்விகளுக்கும் வருகின்ற பகுதியில் நான் பகிர்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானம், உலகத்தில் நாம் தேடுகின்ற சமாதானம், உலகத்தில் கிடைக்கும் என்று நம் அங்குமாக தெரிகின்ற சமாதானம், நம்முடைய பார்வையில் சமாதானம் என்றால்
பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது, வறுமைகள் நீங்க வேண்டும், உலகத்தில் யுத்தங்கள் நடக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது நமது பார்வையும் உலகத்தின் பார்வையுமாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால், நான் கொடுக்கிற சமாதானம், அந்த சமாதானத்தை நீங்கள் உலகத்தில் பெற முடியாது, உங்களுக்கு தானே நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்றார். அப்படியாக இயேசு சொல்கின்ற சமாதானம் தான் என்ன? இயேசு அப்படியாக என்ன சமாதானத்தை நமக்காக வைத்து போயிருக்கின்றார்? நம்முடைய பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் வறுமைகளுக்கும் இழப்புகளுக்கும் மத்தியிலே நாம் விடை காண தேடும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் விடை காணும் தேடும்போது, பிற மனிதரிடத்தில் நாம் தேடுகின்ற பொழுது, இங்கே நமக்கு சொல்கின்றார் இயேசு, யாராலும் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியாது. ஒருவர் இணைப்பதனால் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நான் சொல்கின்ற சமாதானம் வேறு சமாதானம் என்கின்றார். அப்படி என்னதான் சமாதானத்தை நமக்காக இயேசு வைத்து போயிருக்கின்றார்? நாம் ஒன்று நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவது, நாம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்றது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றது, வறுமைகள் வியாதிகள் நீங்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நமக்கு உண்டாகின்ற சமாதானம் என்று நாம் கணித்திருக்கின்றோம், நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு அப்படியாக சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற சமாதானத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த என்ன சமாதானம் என்று வருகின்ற பகுதியில் கிறிஸ்து நமக்காக வைத்து போயிருக்கின்ற அந்த சமாதானத்தை குறித்து நான் உங்களுக்கு வருகின்ற பகுதியில் சொல்கின்றேன். மறுபடியுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதல்ல, நாம் இழந்ததை பெற்றுக்கொள்வதல்ல, வறுமை நீங்குவதல்ல, வியாதி நீங்குவதல்ல, அதை காட்டில் நம்ம புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறேன் என்றார். அதை குறித்து நீங்கள் தியானித்து கொண்டிருங்கள். வருகின்ற பகுதியில் நான் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் இயேசு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் என்கின்றார் இயேசு. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாக, எங்களை அதிகமாக, எங்களை உண்மையாக நேசிக்கின்ற எங்கள் தேவனாகிய தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு மட்டுமே உண்மையானது, மெய்யானது, நிலைத்திருக்கின்ற அன்பு என்கின்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்துவீராக, போதித்தருவீராக. உம்முடைய அன்பை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பொழுது எல்லாவற்றையும் கூடும், எல்லா புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை எங்களின் உள்ளத்திலே நிரப்பப்படும். உம்முடைய அன்பை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய அன்பை நாங்கள் நாடும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு நாங்களே காணாதபடி உம்முடைய அன்பை நாங்கள் தேடும்போது எல்லாவற்றையும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கின்றீரே. நீர் கொடுக்கின்ற சமாதானம் உலகத்தினால், உலகம் என்பது போல, உலகம் என்றால் தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் உலகம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்முறையாக செயல்படுவதுதான் இந்த உலகம் என்பதாகும். ஆகையால் ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொரு பொய்யான சமாதானத்தோடு வாழாதபடி நீர் எங்கள் மத்தியிலே வரும் பொழுது, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நீர் எங்கள் தேவைகள் மத்தியில் இருக்கும் பொழுது, எல்லா காரியங்கள் நீர் எல்லாவற்றையும் நீராக எங்களுக்குள் இருக்கும் பொழுது, அங்கேதான் மெய்யான சமாதானம் உண்டாகும். நாங்கள் எவ்வளவுதான் ஒன்று சேர்ந்தாலும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தாலும், அது தற்காலிகமான சமாதானம், அது பொய்யான சமாதானம், அது
அது காரணமுள்ள சமாதானமாக இருக்கும், வஞ்சனை உள்ள சமாதானமாக இருக்கும், உண்மையான சமாதானமாக இருக்காது. நீர் கொடுக்கின்ற சமாதானம் இந்த உலகத்தினால் கொடுக்க முடியாது என்று எங்களுக்கு இன்றைக்கு நீர் போதித்திருக்கின்றீர் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எங்கள் உள்ளங்களையும் குடும்பங்களையும் நிரப்பும், எங்கள் சிந்தனைகளை நிரப்பும். உம்முடைய அன்பை நாங்கள் தேடுவோமாக, உம்முடைய சமாதானத்தை நாங்கள் தேடுவோமாக. அப்பொழுது எங்கள் புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். ஆவியானவரே, நீர்தான் ஆண்டவரே எங்களை இத்தனை நாள் வழி நடத்தி வந்திருக்கின்றீர். இப்பொழுது இந்த சமாதானத்தை குறித்து எங்களுக்கு போதித்து அதன்படி நடக்க, உமக்கு பிரியமாக வாழ்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, கிறிஸ்துவை பற்றுகிற அன்பு, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவே மெய்யான சமாதானத்தை கொடுக்கும் என்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளீராக. ஆவியானவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமேன்.